அதுதான் ஆண்டோட நான் கேட்டேன். சபை நம்ம பிள்ளைங்க யாரும் தாராளத்தில் போயிடக்கூடாது. தேவனுடைய சபை இந்த மண்டோச்சோட பார்க்க முடியாது. இந்த ஏப்ரல் மாசம் இந்த வருஷமே 2014 பிறந்ததுல இருந்து இவ்வளவோ ஒரு ஆசீர்வாத வருஷமா இருக்கு. நம்மளை வந்த தலைப்பின் படி இந்த வருஷம் பெரிய பிளஸிங்கான வருஷம். என் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தக்க வச்சுக்கணும். நீங்க தக்க வச்சுக்கணும். வாலிப பிள்ளைகளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்றோமோ, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தாழ்த்துங்க. நம்ம மேல ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபை பிச்சை சொல்லுங்க. முதல்ல சொன்னாங்களே பாஸ்டர், 10 வெள்ளி எனக்கு கொடுத்தாலும் சரி, 1000 வெள்ளி கொடுத்தாலும் சரி, யார் கொடுக்குறது? யோசிச்சு பாருங்க. கோட் சுண்ண என்ன தெரியாதுங்க. எனக்கு ஷூ போட்டு எனக்குலாம் பழக்கமே இல்லைங்க. ஸ்கூலுக்கு போயிடலாம் செப்பல் நங்க போட்டு போவேன். 2 மணி நேரம் நடந்து போவேன் ஸ்கூலுக்கு. தெரியுங்களா? ஆஃப் சில்வர்ல ஸ்கூல்ல கொடுக்குற ட்ரெஸ் அது பிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முள்ளு இருக்குல்ல, முள்ளு, அந்த முள்ளு எடுத்து குத்திட்டு போயிருக்கேன். தெரியுங்களா? வீட்டுல சாப்பாடு கூட வெளியிருக்காரு. மழை பெஞ்சுன்னா எங்க அம்மா கொடையை பிடிச்சிக்கிட்டு மடியில எல்லாம் படுக்கப்பட்டு எல்லாம் வளர்த்தாங்க. அப்படி வந்தாடா நீங்க பாருங்கல்ல, ஆண்டவர் ஏத்துக்கிட்டதுனால பாவியா இருந்தேன்னா, ஒரு துரோகியா இருந்தேன்னா, அந்த பாவத்தெல்லாம் விட்டு வந்ததுனால இன்னைக்கு உங்களோட மத்தியில் இன்னைக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. ஒரு சிஸ்டர் பிரேம சொன்னது போல நம்ம சபையில இருந்து ஒரு பேதுருவை மட்டும் எடுக்கக்கூடாதுங்க, ஒரு சைமனை மட்டும் எடுக்கக்கூடாதுங்க. இன்னும் எழுப்பணும், உலகத்தை கலக்கணும். உலகத்தை கலக்கிறவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? கிரேஸ் பிஜே. கிரேஸ் பிஜே என்னுடைய Facebook தெரியுமா? என் மெயில் ஐடி சைமன் கிரேஸ் பிஜே. ஏன் தெரியுமா அந்த மெயில் ஐடி வச்சேன்? நான் ரட்சிக்கப்பட்டது இந்த சபை. நான் எங்க போனாலும் சரி, நான் ஆண்டுடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்ய நான் சாகுற வரைக்கும் கடைசி மூச்சு இருக்க தொட்டேன் இந்த கிரேஸ் பேர் எனக்கு இருக்கணும்னு சொல்லுங்க. அந்த சைமன் கிரேஸ் பிஜே நான் வச்சேன். என்னுடைய கம்பெனி, என்னுடைய மினிஸ்ட்ரி நேம் லிவிங் கிரேஸ் பவர் மினிஸ்ட்ரி. என்னென்னமோ பேர் டைட்டில் பண்ணா, ஆனா என்னுடைய கம்பெனி நாளடைவில் இப்போ இங்க மலேசியால இருக்கேன். கர்த்தருடைய சிந்தை எப்படின்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதால எனக்கு நான் வெளிப்படுத்தின காரியங்களை ஒவ்வொரு அப்பா கிட்ட சொல்லுவேன். என் பாஸ்டர் எனக்கு நல்ல கைடன்ஸ் பண்ணி போன்று போயிருக்கல, ஒரு மினிஸ்ட்ரி ஓபன் பண்ணிக்க அப்படின்னு பேரு பாஸ்டர் தான் கொடுத்தாரு, வேற யாரும் கொடுக்கல. லிவிங் கிரேஸ் பவர் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில கூட அந்த கிரேஸ் வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அடித்தளமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு பற்று கட்டுப்படி தாய் சபை. நல்ல அப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை பிரயோஜனப்படுத்துகிறது உங்களுடைய கையில் இருக்கு. இதை பிரயோஜனப்படுத்துறது உங்க கையில் இருக்கு. ஆண்டவர் முதல்ல நம்ம பார்த்தது போல எல்லா கட்டுகளையும் சத்துருடைய போராட்டத்தையும் உடைத்துட்டார். சபையில இருந்த அந்த கல்லையே ஆண்டவர் புரட்டி போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கல்லுகளையும் ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார். இந்த 21 நாள் உபவாச தினத்துல அநேக கட்டுகள் உடைக்கப்பட்டு விட்டது, அநேக சாபங்கள் முறிக்கப்பட்டு விட்டது. என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ருசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் யாருங்கிறார். நீங்க ஆண்டவர் உங்க கூடவே வர்றாரு. அது தெரியாம நம்ம இங்கிட்ட அங்கிட்ட போயிட கூடாது. அதுல ரொம்ப கவனமா நீங்க இருந்துக்கணும். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனம் மாத்திரம் வாசிங்க, முடிச்சுக்கணும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து
கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் ஆ, விசுவாசித்து ஆ. அவருடைய நாமத்தினாலே ஆ. நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் ஆ. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, பாருங்களேங்க திருப்பி அதை அப்படியே நல்ல பொறுமையா வாசிங்க சிஸ்டர். இயேசு இயேசு தேவனுடைய குமாரனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக யார் விசுவாசிக்கும்படியாக? நம்மங்க நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை ஆ. அடையும்படியாகவும் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு வேற ஒண்ணு வேண்டாங்க, அந்த நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு தாங்க ஆண்டோடைய ராஜ்யத்துல நம்ம ஓடணும். ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டி எடுக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல நம்ம எழுதி பிரகாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இவ்வளவு நாள் ஆண்டவரை பார்த்திருக்கீங்க? தரிசனத்துல, சொப்பனத்துல ஆண்டவரை பார்த்தவங்க நல்லா கேட்டுக்கோங்கள. வெரி குட், குட், பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சரி, இன்னைக்கு இந்த பார்க்காதவங்களும் சரி பார்த்தவங்களும் சரி, இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும்னு எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கத்தான் போறீங்க. இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்தேன். நம்ம ஒன்றும் இல்லைங்க, நான் ஆண்டவருடைய அரை வீட்டில் உட்காந்து கேட்கறேன். ஆண்டவர் வெளியரங்கமா அதை காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நீங்க பார்க்கறது ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் பார்க்கறது ரெடியா இருக்கீங்களா? அப்படியே எந்திரிச்சிக்கலாமா? அப்படியே எந்திரிச்சு